அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மும்பை மாநகராட்சி தேர்தல் வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. மும்பையில் தமிழர்கள் வசிக்கும் இடங்களில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செய்தார். மும்பை மகாராஷ்டிராவின் தலைநகரம் மட்டுமல்ல, அது ஒரு சர்வதேச நகரம். லண்டன், நியூயார்க்கை போல மும்பையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்ற பாஜகவின் மேயர் தேவை என்றார். இது தொடர்பாக அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்த மராட்டிய நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே அவரை ரசமலாய் என கிண்டல் செய்தார். அத்துடன் அநாகரிகமாக கொச்சையாகவும் பேசினார். மும்பையை மகாராஷ்டிராவில் இருந்து பிரிக்க சதி திட்டத்தை தூண்டிவிடுகிறார்கள். அது எப்போதும் மகாராஷ்டிராவின் ஒரு அங்கம்தான். அதன் அடையாளத்தை மாற்ற முடியாது என்று கூறினார். அண்ணாமலையை விமர்சித்த ராஜ் தாக்கரேவுக்கு தாராவியைச் சேர்ந்த தமிழர் பாஜகவினர் கண்டித்தனர். ராஜ் தாக்கரே மீது கோபத்தில் உள்ள தமிழ் மக்கள் தேர்தலில் அதை வெளிப்படுத்துவார்கள் என்றனர். பாஜக தலைவர் அண்ணாமலை சார் 2 நாள் முன்னாலே இங்க தாராவி பகுதி தமிழ் வேட்பாளர் ரவி ராஜா சப்போர்ட் பண்றதுக்கோசரம் இங்க பிஜேபி மகாயுதி சப்போர்ட் பண்றதுக்கோசரம் இங்க ஸ்டேட் மீட்டிங்கு இங்க வந்திருந்தாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்க? மும்பை இன்டர்நேஷனல் சிட்டி சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. மும்பை சொல்லாம பம்பாய் சொல்லிட்டாங்க. ஸோ மும்பை இஸ் இன்டர்நேஷனல் சிட்டி, அது யாருக்கு மறக்க முடியாது. இதுக்கு ராஜ் தாக்கரே நேற்று ஒரு சபையில எவ்வளவு தப்பா பேசியிருக்காங்க. ராஜ் தாக்கரேக்கு அவங்களுக்கு இப்படி பேசுறது அவசியமே இல்லை. அவங்க he has directly abused. That's what I can't say. He has abused the Tamil South Indian people in city of Mumbai. மும்பைல தாராவி பகுதியில் எல்லா தமிழர் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ற ரெடியா இருந்தாங்க. இன்னைக்கு இப்ப எலெக்ஷன் ப்ரொசஸ்ல இருக்கு. ப்ரொடெஸ்ட் பண்ணா ஒரு வேற விதமா போகும். ஒரு தெரியுது அப்படி இப்படி சவுத் இந்தியன்ஸ், நம்ம தமிழ் மக்கள் சவுத் இந்தியன்ஸ் எலெக்ஷன்ல ராஜ் தாக்கரே மன்சே உபாட்டா கூட்டணியில் இருக்கு. அவங்க வேட்பாளர் ஊர்ல மும்பையில அவங்க they will show their anger by the way of voting against Manse and against Ubata. எல்லாருக்கும் தெரியும் மராட்டி கலாச்சாரம் தஞ்சாவூர்ல இன்னைக்கு நம்ம ராஜராஜ சோழன் இன்னைக்கு அந்த கலாச்சாரம் தஞ்சாவூர்ல இருக்கு. When Maratha culture is in existence in Tamil Nadu, I don't understand that why a leader like Raj Thackeray is issuing such a abusing language and statement against the South Indians in Mumbai. In Mumbai, Marathi and South Indians நெருங்கிய வேலை பண்றாங்க, ஒற்றுமையா வேலை பண்றாங்க, அவங்க அண்ணன் தம்பி மாதிரி வேலை பண்றாங்க. பட் எலெக்ஷன்ல ஒரு இஷ்யூ கிரியேட் பண்றதுக்கோசரம் மராட்டிய பக்கத்துக்கு கொண்டு வரதுக்கோசரம் அவங்க இப்படி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. அந்த லாங்குவேஜ் சவுத் இந்தியன் எப்ப ஏத்துக்க மாட்டாங்க. அந்த நம்ம தமிழ் மக்கள் அதுக்கு விரோதமா எலெக்ஷன்ல அது உபாட்டா அண்ட் மன்சே கேண்டிடேட் அவங்களுக்கு பட்டன் ஓட் மூலியமா அவங்க ப்ரொடெஸ்ட் எதிர்ப்பு காமிப்பாங்க. இது நான் கேட்டுக்கொள்ளேன். தமிழ் மராட்டி எல்லாரும் அண்ணன் தம்பியா பழவி வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல
ஓட் பேங்க் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே இன்டென்ஷன்ல மானனீய ராஜ் தாக்கரே அவர்கள் வந்து தமிழர்களையும் மராட்டியர்களையும் பிரித்து அவங்களுக்குள்ள உணர்வை தூண்டி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அண்ணாமலை ஜி வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இவருக்கு தெரியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவரு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாரு, எந்த லெவல்ல இருக்கிறாரு? நம்ம நாட்டோட பிரதம மந்திரி மோடிஜி அவர்களே வேஷ்டியில வர்றாங்க. அது வந்து ஒரு கலாச்சார உடை அப்படின்னு கருதப்படுது. மகாராஷ்டிராலே பல இடத்துல பண்டர்பூர் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் வேஷ்டி அதெல்லாம் கட்டுறாங்க. ராஜ் தாக்கரே அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து மும்பையில மட்டும் 15 லட்சத்துக்கு மேல தமிழர்கள் இருக்கிறாங்க. இது ஆன் ரெக்கார்ட் இருக்கு. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ல இருக்கு. 15 லட்சத்துக்கு மேல டோட்டல். மகாராஷ்டிரால 25 லட்சத்துக்கு மேல. இந்த எலெக்ஷன் மூலமா எங்க மாநகர ஆட்சியில ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி அவங்க வச்சிருக்க கட்சி, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்ப அவங்க வந்து கை கோத்திருக்கிறது வந்து உத்தவ் பாலாசாஹேப் தாக்கரே அவங்க கட்சி கூட சேர்ந்து தீப்பந்தத்தில் சின்னத்துல நிக்கிறாங்க. ரெண்டு கட்சியும் சேர்ந்து அழிய போது உறுதி. தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையா நினைச்சிட்டாங்க இந்த தடவை இவங்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி. அதனால இவங்களுக்கு எங்க ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லி மராட்டி தமிழ் அப்படி சொல்லி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது நடக்கவே நடக்காது. இதோட மாநகர் பாலிகா இவங்க கையில இருந்து போறது உறுதி.